இந்த நிகழ்ச்சி எனக்கு தலைப்பை பார்த்த உடனே கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. என்னன்னா, ஏராளமான நிகழ்வுகள், ஒவ்வொரு அரங்கத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு. இன்றைய அரங்கம் மேதமை அரங்கம் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது என்ன மேதமை அரங்கம்னா? யாரு, நாங்கள்லாம் மேதைகளா? ஏன் இப்படி ஒரு பெயர் என்றால், இங்கே நாம் பேச வந்திருக்கிறவர்கள் மேதைகள் அல்ல. நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த தலைவரின் மேதமையை பற்றி பேச வந்திருக்கிறோம். எனவே இது கலைஞரின் மேதமையை பேசுகிற அரங்கம். இந்த அரங்கத்திற்கு வருவதற்கு முன்னால் நான் இன்னொரு அரங்கத்திற்கு சென்று வந்தேன். அந்த அரங்கம் காலம் உள்ளவரை கலைஞர் என்று ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்கக்கூடிய காணொளி ஒளி புகைப்பட அரங்கம். அதாவது தொழில்நுட்பத்தில் எத்தனை வகைகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதோ அத்தனை முறையிலும் கலைஞர் அவர்களுடைய பெருமையை, நம்முடைய முதல்வர் அவர்களுடைய சாதனைகளை இன்றைய இளைஞர்கள் அல்ல, குழந்தைகள் கூட விரும்பும் வகையில் அமைத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்து மகிழும்படியாக அந்த ஒளி காட்சிகளை அமைத்து இத்தனை பேரை ஈர்த்திருப்பதற்காக நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டு சொல்லலாம், ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சில நேரங்களில் இந்த வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி கிடைச்சது? எங்க பாட்டி படிக்கல, எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியும், அவங்க ஒரு 7, 8வது வரைக்கும் படிச்சவங்க. எங்க தாத்தா பேருக்கு பின்னால ஒரு ஜாதி பட்டம் இருந்தது. எங்க பழைய பெரியப்பா அந்த தாத்தாங்களுக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு ஜாதி பட்டம் இருந்தது. ஆனால் எங்கள் தலைமுறைக்கு அந்த ஜாதி பட்டம் இல்லை. அதற்கு பின்னால் நாங்கள் படித்த பட்டங்கள் கிடைத்தன. இந்த பட்டங்களும் பகுத்தறிவும் 2 சிறகுகளாக இந்த திராவிட இயக்கம் என்கிற விமான பறவை மூலம் எங்களை உலகின் பல இடங்களுக்கு அழைத்து சென்றது. அப்படி போகும் பொழுது சிங்கப்பூரில் இப்படி ஒரு காட்சி உண்டு. அங்க போய் உட்கார்ந்தா அப்படியே உலகத்துக்குள்ள நம்ம அப்படியே அண்ட வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கை பந்தென ஓடுமடான்னு பாட்டெல்லாம் ஓடுற மாதிரி இந்த பக்கம் நிலா ஓடுது. இப்படி இருக்கும். நம்ம நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். திடுக்குன்னு சூரியன் வெடிக்கும். நம்மளையே அந்த சூரியனுக்குள்ள போயிட்ட மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு காட்சி இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அதை பிர்லா கோளரங்கம் என்று பெரியார் கோளரங்கமாக அமைத்த அந்த கோளரங்கத்தில் இப்படி காட்சிகள் வந்தன. அது அறிவியல் வந்துருச்சு. ஆனா அந்த அறிவியல்ல நம்ம வரலாற்றை சொல்ல முடியுமா என்ற ஏக்கம் எங்களை போன்றவர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்தது. அந்த அறிவியல் காணொளி வழியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றை இன்றைக்கு காணும் பொழுது உண்மையிலேயே சகோதரர்களே மெய் சிலிர்த்தது. இதை சாதித்து காட்டியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல முக்கியமா இது நீங்க போய் பார்க்கணும். பார்க்காதவங்க கண்டிப்பா பார்க்கணும். அந்த அனுபவத்துக்காகவாவது பார்க்கணும். அடுத்து நம்ம வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக பார்க்கணும். அந்த புகைப்படங்கள், கலைஞர் அவர்களுடைய புகைப்படங்களுக்கு கீழே அவருடைய சாதனைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஐயோ, படிச்சு முடிக்க முடியாது. நீங்க எழுதிக்கிட்ட ஒரு 3 நாள் வேணும் எழுதிட்டு வர்றதுக்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும், ஏன்னா இந்த தலைப்புக்கு ஏற்ற செய்தி மட்டும் சொல்றேன். எல்லோருக்கும் எல்லாமாக ஆனவர் கலைஞர் அப்படிங்கிறது, அதுல கலைஞர் திறந்த பள்ளிக்கூடங்களை பத்தி ஒரு பட்டியல் இருந்து, அது எத்தனை 1000 பள்ளிகள் அதெல்லாம் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான பள்ளின்னு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா ஒரு பட்டியல். அது என்னன்னா, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி,
7 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. எல்லாம் யார் காலத்தில்? உருவாக்கியவர் யார்? கலைஞர். நீங்க 3000 ஆண்டுக்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு பாடல் இருக்கு, சங்க பாடல். அந்த பாட்டை மட்டும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, படிக்கணும்பா. என்ன படிக்கணுமா? என்னங்க இப்பதான் சொல்றோம்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களா? ஆமா, சொல்லியிருக்காங்க. என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். எப்படியாவது படி. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் தகுமே. எதுக்கு? உற்றுழி உதவியும், என்ன வேலை செஞ்சாவது படி. உருபொருள் கொடுத்தும், ஏதாவது கையில் இருக்கிற சாமானை கொடுத்து, கம்பு கொண்டு போ, சோளம் கொண்டு போ, கத்திரிக்காயை கொண்டு போ, எதையாவது கொடு, கொடுத்து படி. வாத்தியாருங்களாம் அவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்காங்க. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் கடனே. எதுக்கு படிக்கணும்னா, அடுத்து சொல்றாங்க, பிறப்பால் ஓரன்ன ஒரு வயிற்றுள்ளும். ஒரே வயிற்றுல தான் பிறந்தாங்க. பிறப்பு ஓரன்ன ஓர் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். 4 பசங்க தான். அதில் நல்ல செல்வாக்கோடு இருக்க பையனுக்கு அம்மாவே கொஞ்சம் அனுசரணை காட்டுவாங்க. தாய் பாசம் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. அதில் சிறப்பானவன் மீது தாயினுடைய அன்பு அதிகமாக இருக்கும். சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். அந்த தாயுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும். எல்லாம் ஒரே குடும்பம்தான். நம்மளாம் பங்காளி ஊர் 8 நாட்டாம எல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. யாரை முன்னாடி கூப்பிடணும்னா, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தவன் வருக என்னாது அறிவில் சிறந்தோனாறு அரசும் செல்லும். இவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் இவர் தாங்க பெரியவர், தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடாம ஒரு அரசாங்கமே யாரை தேடி போகும்னா, அதில் படித்தவன் யாரோ அவனை தேடி போகும். அறிவில் சிறந்தவனை தேடி போகும். இதுக்கு மேலே ஒன்று இருக்கு. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நாற்பால் யாரு? 4 வர்ணம். பார்த்தாலே தெரியுதான், நல்லா தானே தெரியும். ஒருத்தர் பூணூல் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வாழ் வச்சிருக்காரு, ஒருத்தர் எண்ணெய் கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் விவசாயம் பண்றாரு, அதுக்கு மேல கூலி வேலை செய்யறாங்க. பார்த்தாலே தெரியுது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கீழானவன் சொல்றீங்களே ஜாதியில, அந்த கீழான நிலையில் இருக்கிற ஒருவன் கல்வியினால் உயர்ந்தால் மேல் ஜாதின்னு சொல்ற ஒருத்தன் அவன்கிட்ட உட்கார்ந்து பாடம் கேட்பான். அதனால அசுரன் படத்துல தானே கேட்டோம், ஏப்பா சிதம்பரம், அதை வச்சா திருடிக்குவான், இதை வச்சா திருடிக்குவான், கல்வி இருந்தா அதான்ப்பா அவன் சொத்து அப்படின்னு வசனம் கேட்டோம்ல. அசுரன் படத்துல வசனம் கேட்டா நமக்கு புரியும். இத 3000 ஆண்டுக்கு முன்னால இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லி இருக்காரு. அவர் சொன்னவர் யாரு? ஒரு வாத்தியாரா? இல்லை. புலவரா? இல்லை. இதை சொன்னவன் ஒரு மன்னன். அவன் பெயர் பாண்டிய நெடுஞ்செழியன். ஒரு மன்னன் இப்படி சொல்லுவாரா படிக்கிறதுக்குன்னா? அவர் சாதாரண பாண்டியன் இல்ல, ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அந்த 3000 ஆண்டுக்கு முன்னால் பாண்டிய நெடுஞ்செழியன் சொன்ன அந்த கல்வியை எப்பா 1 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி, வாப்பா படிப்பா என்று 3000 ஆண்டுக்கு பிறகு சொல்ல வந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் கலைஞர் அவர்கள். இந்த வரலாறு அப்பவே சொன்னா. ஏன் இதை சொல்ல வந்தாங்க?
கேட்குறான்ல நம்ம ஆளுங்க, சில தம்பி ரொம்ப அறிவாளி, அவன் கேட்டால் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் யோசிப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் தான் படிக்க வச்சிங்களா? அப்போ திருவள்ளுவர் எங்கே படித்தாரு? இப்போ இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஏன் சொன்னான் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அப்படின்னா, அப்போ கீழ்ப்பால்ல பிறந்தவன் படிக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். இது எப்படி 3000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சு? இந்த கேள்வியை எழுப்பிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னால சில பேர் பேசியிருப்பாங்க, ஆனா அதுக்காக ஒரு இயக்கத்தை உண்டாக்கி படி படி படின்னு சொன்ன இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, உயிர் நாடியை 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசில் சாதித்தவர் கலைஞர். சில பேர் நினைப்பாங்க 50 ஆண்டுகள் அவர் முதல்வராக இருந்தாரா? இல்லையே, 19 ஆண்டு தானே முதல்வராக இருந்தாரு. அவர் முதல்வராக இருந்தாலும் அவர் சொல்றதுதான் நடக்கும், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் சொல்றதுதான் நடக்கும். எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் போடலாங்க அப்படின்னு சொன்னா, அவரோடு பழகியவர்கள் சொல்ற முதல் செய்தி என்னன்னா, அவர் என்ன ஏப்பா நாளைக்கு சட்டசபைக்கு கலைஞர் வந்துருவாரு, நீங்க இப்படி சட்டம் போட்டு என்னை வந்து அவர்கிட்ட மாட்டி விட பாக்குறீங்க. ஆகையினால அவர் கலைஞரா எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஒரு சட்டத்தை போடுறோம்னா நாளை கலைஞருடைய அறிக்கை என்னவாக இருக்கும், அதை நினைச்சுதான் பயப்படணும். எதை நினைச்சு, அதாவது கட்சிகள் இன்னைக்கெல்லாம் கட்சி பிரியுது, சேருது, சேருமோ சேராதோ, ஒட்டுமோ ஒட்டாதோ, அவர் வருவாரோ வர மாட்டாரோ அந்த மோட்டார் வண்டியிலன்னு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் சொத்தான திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆக உடைந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சுட்டாரு, கொடியை வச்சுட்டாரு, ரொம்ப வேகமா நடக்குது. அப்போ இந்த 2 இயக்கமும் இப்படி இருக்கக்கூடாது, ஒன்னா சேரணும் அப்படின்னு பல பேர் முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒடிசால பாவம் தோத்துட்டாரு நவீன் பட்நாயக், அவருடைய தந்தை பிஜு பட்நாயக், அவர் ஒரு மூத்த தலைவர், திராவிட இயக்கத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தலைவர். அவர் வந்து 2 கட்சியும் சேரணும், அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னார். அதுக்காக கலைஞர் அவர்களிடம் பேச வருகிறார். நான் பேசுறேங்க, நான் சொன்ன எம்ஜிஆரும் கேட்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் மீது தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிஜு பட்நாயக் வாஸ் மை ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி, அவருக்கு இந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு அக்கறை, அவ்வளவுதான். அப்ப அவர் கேட்கிறாரு கலைஞரை, 2 கட்சியும் சேர்த்துடலாம், உங்க நிபந்தனை என்ன? நண்பர்களே, யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் அவர் முதல்வருங்க, அடுத்த வருஷம் நான் முதல்வர், வந்துடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படிதானே சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது சொல்லலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் 3 நிபந்தனை வைத்தார். என்னன்னா, முதல் நிபந்தனை, கட்சியை பிரிச்சுட்டாரு, பேரை வச்சாரு, கொடி வச்சுட்டாரு, சரி, அந்த கொடியில அண்ணா படத்தை போட்டுட்டாரு, அதனால அந்த கொடியே இருக்கட்டும். இந்த கொடி கலைஞர் அவர்கள் ரத்தத்தை கொடுத்து அந்த சிவப்பு வண்ணத்துக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார்னு படிக்கிறோமே, அந்த கொடியில சமரசம் பண்றாரு. ஏன்னா அதில் அண்ணா படம் இருக்கிறது, அதனால் அது இருக்கட்டும். ஆனால் கட்சியின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க வேண்டும், ஏனென்றால் அது அண்ணா வைத்த பெயர், அதை மாத்துறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. மூணாவது 9,000 ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசாணை போட்டுவிட்டார். அந்த மாதிரியான முயற்சி செய்யக்கூடாது, இதையெல்லாம் அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்றார். என்ன, ஒரு கட்சியை இணைக்கிறதுக்கு இப்படி ஒரு நிபந்தனையா? 9,000 ரூபாய் வருமான வரம்புக்கு யார் யாரெல்லாம் அன்னைக்கு படிக்காம போயிருப்பாங்களோ அவங்களையெல்லாம் கலைஞர் படிக்க வச்சாரு. அந்த அவங்க பையன் தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறான் கட்டுமரம்னு. யாரு? கலைஞர் இல்லாட்டி இவன் கட்டுமரம் ஓட்டி இருப்பான், அல்லது வேற கட்டட வேலைக்கு போயிருப்பேன்.
நீ என்ஜினியர் ஆகிறதுக்கு காரணம் அந்த 9,000 ரூபாய் வருமான வரம்பை ஒழித்து உன்னுடைய தந்தை பேக்வர்ட் கிளாஸ்னா பேக்வர்ட் கிளாஸா வச்சது. அதுல இருந்து படிக்க வந்த நீ இந்த வரலாறு தெரியாம பேசுற தம்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அது இருக்கட்டும். ஒரு இயக்கத்தை இணைப்பதற்கு இப்படி ஒரு நிபந்தனை ஒருவர் வைக்கிறார் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன நினைச்சு பார்க்கணும்ல. ஒவ்வொரு செயலும் நண்பர்களே உடன்பிறப்பே அப்படின்ன உடனே அந்த கூட்டத்தில் ஒரு அலை எழும்பாருங்க. அது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எல்லாரையும் அவர்களே இவர்களே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் கூட்டத்துக்கு அந்த பேரெல்லாம் தெரியாது, அந்த ஒற்றை சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ உடன்பிறப்பே, இந்த உடன்பிறப்பேங்கிறத எப்போ தொடங்கினாரு? கடிதத்தில் தொடங்கினார். அப்புறம் தான் கூட்டத்தில் பேச ஆரம்பித்தார். கடிதத்தை எழுதும் போது முரசொலியில் தினமும் எழுதினார். எப்போ இருந்து தெரியுங்களா? 1955 இருந்து எழுதிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த முரசொலி முதல்ல வரும்போது 4 பக்க பேப்பர் இல்லை, துண்டறிக்கை நோட்டீஸாக வந்துச்சு. 1940களில் நோட்டீஸாக வந்த முரசொலி. அது அப்புறம் நாளிதழாகி அவர் கடிதம் எழுதும் போது முதல்ல என்ன தொடங்கினாருன்னா நண்பனே அப்படின்னு தான் எழுதினார், நண்பனேன்னு. அப்புறமா ஏன் அதை உடன்பிறப்பேன்னு மாத்துனீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில பத்திரிகையாளர் மனா என்பவர் கேட்கிறார். ஏன் நீங்க நண்பனேன்னு ஆரம்பிச்சு எப்படி உடன்பிறப்பேன்னு மாறுச்சுன்னா, நண்பனே என்பது ஆண்களை மட்டும் குறிக்கும், உடன்பிறப்பே என்பது பெண்களையும் குறிக்கும். இது எப்பங்க? 1960. இன்னைக்கு நாம பெண்ணிய சிந்தனைகள் வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம், சிந்திக்கிறோம். ஏன் ஆம்பளை அப்படி சொல்றாங்க, பெண்ணை ஏன் இப்படி சொல்றாங்க? சேர்மேன் அப்படிங்கிறோம். சேர்மேன்னா அப்ப நான் உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? நான் சேர் உமனா? அது சொல்றதே ஆணை வச்சுதான் அந்த பதவி. ஏன்னா அப்ப பெண்களுக்கு நாற்காலியே கிடையாதுமா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கல்யாண வீட்டில் போனால் 10 சேர் இருக்கும், 10 சேர்லையும் 10 ஆம்பளைங்க உட்காந்துருப்பாங்க. பெண்கள் ஐயோ பட்டுப்புடவை ரொம்ப நல்ல புடவையாச்சே, எங்கே உட்கார்றதுன்னு தென்னா அழகாக ஒரு ஜம்காலத்தை விரித்து காமிப்பாங்க, இப்படி உட்காருமா இப்படி உட்காருமான்னு. இதுதான் நடக்கும். அப்போ அந்த சேரே பெண்ணுக்கு கிடையாதுன்னா சேரில் எங்கே உமன் உட்கார்றது? சேர் மேன் தான் எப்பயுமே. பெண்ணிய சிந்தனை வந்த பிறகு அது சேர் பர்சன் அப்படின்னு ஆச்சு. இப்போ யாருன்னா அங்கே உட்கார்றவர் ஆள், நபர், சேர் பர்சன். இது எப்போ வருது? 1990 2000 வருது. ஆனால் 1965 இருந்து கலைஞர் அவர்கள் நான் பெண்களுக்கும் சேர்த்த சொல்லாக உடன்பிறப்பேன்னு மாத்தினேன்னா அவருடைய உயிர் சொல் அடையாளம், அந்த அடையாளம் ஆண்களுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்களுக்கும் உரியது அப்படின்னு சொன்னார். மாற்றுத்திறனாளிகள் பற்றி மதிவதனி சொன்னாங்க, ரொம்ப நல்ல கருத்து. அது எப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் சொன்ன என்ன சொல்கிறாங்க? ஃபிசிக்கலி சேலஞ்ச், விஷுவலி சேலஞ்ச், அப்படி தான் சொல்கிறோம். அதுதான் நாகரிகமான சொல். அப்படின்னா அவருக்கு சவால், பார்வை சவால், உடல் சவால், இதான் அவருக்கு பொருள், சவாலானவங்க. ஆனால் கலைஞர் எப்படி அந்த பேரை குறிப்பிட்டார்னா, பொதுவாக ஒரு திறன் குறைவானவர்களுக்கு இன்னொரு திறன் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு பேச்சு வரலன்னாலும் காது கேட்கலன்னாலும் உதட்ட அசைவை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணு தெரியாது, ஆனால் காது 10 கண்ணோட வேலையை செய்யும். ஒவ்வொரு காலடி ஓசையவும் அதை அளக்கும். அதனால ஒரு திறன் குறைபவருக்கு இன்னொரு திறன் அதிகரிக்கும். அதனால அவர்கள் மாற்றுத்திறனாளிகள். கண் செய்கிற வேலையை காது செய்து, கால் செய்ய வேண்டிய வேலையை இடுப்பு செய்து. அதனால இந்த பேரு. இப்படியெல்லாம் யாராவது யோசிப்பாங்களா? யோசிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மனித நேயம் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று, ராமானுஜர், அதாவது ஒவ்வொருத்தருக்கு சில பேரை பிடிக்கும், புராண கதைகள்லேயே இருக்குது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த அறநிலையத்துறைக்கே அமைச்சராக இருந்து போராடிக்கிட்டு இருக்காரு. இவர் போராடுறாரா அவங்க போராடுறாங்களேன்னு தெரியாது.
என கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கிறார். யார்கிட்ட இருந்து? நாத்திகர்கள்ட்ட இருந்தா இல்ல, பக்தியை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களிடமிருந்து. அவ்வளவுதான். அவங்களுக்கு அது தாங்கல. ஆனால் நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். அவங்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனா நம்முடைய தலைவர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு ஒரு புனைப்பெயர் சூட்டி கொண்டார். அந்த பெயர் என்ன தெரியுங்களா? அவருக்கு பிடித்த அந்த பேரு பரதன். ஏன்? அவர் அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அது மாதிரி தந்தை பெரியாருக்கு தான் இளையவன் என்பதனால தந்தை பெரியார் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு உணர்த்துவதற்கு எந்த கம்பராமாயணத்தை எதிர்த்தாரோ அதிலிருந்து ஒரு புனை பெயரை பரதன் அப்படின்னு அவர் சூட்டி கொண்டார். தந்தை பெரியார் ஒரு பெயர் வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் எல்லாரையும் வச்சு வாங்குவாரு. அது கட்டுரைக்கு அவர் வச்சுக்கிட்ட புனை பெயர் சித்ரா புத்திரன். அப்படின்னா உன் கணக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட வாலாட்டாத அப்படி. இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புனை பெயர் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒருவரை பிடிக்கும். கலைஞர் அவர்களுக்கு அந்த ஆன்மீக துறையில ஒருவரை பிடிச்சது அவர் ராமானுஜர். ஏன்? பக்தியில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு அந்த தொடருக்கு அவர் தலைப்பு வச்சார். அதை பத்தி கல்கி பத்திரிகை அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குது. கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருமதி சீதா ரவி அவர்களும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அப்படின்னு அவர் பேர். அவங்க 2 பேரும் போய் பேட்டி கேட்குறாங்க. அப்படி பேட்டி கேட்கும்போது, நீங்கள் ராமானுஜர் தொடர் எழுதுறீங்களே, இது அரசியலுக்காக பண்ணுறதா? அதற்கு கலைஞர் சொல்லுகிறார், இந்த மாதிரி கதைகளும் இப்படிப்பட்ட புரட்சியாளர்களையும் எனக்கு பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை நான் அரசியலுக்காக செய்கிறேன் என்று சொல்லுவது கல்கியின் குறும்பு. யார்கிட்ட? அந்த பத்திரிகை ஆசிரியர்கிட்டயே. அவங்களும் சிரிச்சுக்கிறாங்க. சரிங்க, எதுக்கு இப்போ அவரை பற்றி எழுதுறீங்க? உங்களுக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சது? நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் ராமானுஜர்னா அவர் சமத்துவத்துக்காக பக்தியிலேயே புரட்சி பண்ணவர் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் என்ன புரட்சி பண்ணாரு தெரியாதுல்ல நமக்கு. கலைஞர் சொல்லுகிறார், ராமானுஜர் உயர் குலம் என்று சொல்லுகிற பார்ப்பன குடியில் பிறந்தவர். ஐயங்கார் அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. வைணவ விதிகளை எல்லாம் கத்துக்கிறாரு, சாஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கிறாரு. அப்படி கத்துக்கும் போது யார்கிட்ட போய் கத்துக்கிறாருன்னா தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லப்பட்டவரிடம் போய் கத்துக்கிறார். அடுத்து உங்களுக்கு வைணவ சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் முழுமையாக தெரியணும்னா நீங்க அவர்கிட்ட போய் கத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவர் பேர் திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பி. அந்த திருக்கோட்டியூர் நம்பிக்கு தான் அது மொத்தமா தெரியும். அப்ப இவர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஐயா எனக்கு கற்றுக் கொடுங்க. அவர் சொல்றார், நான் கற்றுக் கொடுக்குறேன், ஒரே ஒரு நிபந்தனை, சத்தியம் பண்ண, இதை நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது, இது ரகசியம், பகவத் ரகசியம், அதனால் நீ சொல்லக்கூடாது. இவரும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அந்த மந்திரங்கள் அந்த சாஸ்திரங்களுடைய பயன் என்ன அப்படின்னா, இதை பின்பற்றினால் நீ சொர்க்கத்துக்கு போவாய், ஆனால் இதை வேற யாருக்காவது சொல்லி கொடுத்தேன்னா நரகத்துக்கு போவேன். அந்த காலத்து குருக்கள்லாம் இப்படி தான் சாபம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லவங்க தான். அவர் சரிங்கன்னு கற்றுட்டு வந்துட்டு வெளியில் வர்றாருங்க. வந்து எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு. எங்க ஒதுக்கப்பட்டவங்க ஓரங்கட்டப்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்களே, எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாங்க 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 எல்லாம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூடி நிற்க சொல்லி ஒரு கோபுரத்தின் மீது ஏறி நின்று தான் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்களை எல்லாம் எல்லாருக்கும் சொல்றாரு. ஐயோ, எல்லாம் சொல்றாங்க, எப்பா நீ பண்ணது குரு பாவம், குருவுக்கு பண்ண சத்தியத்தை நீ மீறிட்ட, நீ நரகத்துக்கு போயிடுவ, ஏன் நீ இதை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமானுஜர் சொல்றாரு, நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை, இத்தனை கோடி மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும்.
இந்த ரகசியத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நான் சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போறேன்? இவ்வளவு மக்களுக்கு பயன்படாத இந்த சாஸ்திரம் எனக்கு எதுக்கு? நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கா என்று கேட்டதால் ராமானுஜரை எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் ராமானுஜரை பத்தி பேசுறதையே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ இப்படியெல்லாம் வேற சொல்லி இருக்காரா அப்படின்னு ராமானுஜரை பற்றி இப்படிய கருத்தை சொன்னவர் கலைஞர் அவர்கள். இப்ப இந்த கருத்துல இருந்து நீங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாங்க. கலைஞருடைய வாழ்க்கை ஒரு நூற்றாண்டுக்கு நடந்திருக்குன்னா இந்த நூற்றாண்டுல நாம எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறோம், இந்த முன்னேற்றத்திற்கு அவர் என்ன பங்களித்தார், இந்த அடிப்படை எதனால் நடந்தது. இங்கதான் நீங்க முக்கியமா ஒரே ஒரு கருத்தை கவனிக்கணும். அவர் 1000 ஆற்றல் உடையவர், தனி மனிதராக அல்ல. அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் இந்த மனிதநேயத்துக்கான தத்துவம். அது திராவிட தத்துவம், தந்தை பெரியாரின் தத்துவம். அப்ப ஒருத்தர் தனி மனிதராக சிறப்போடு இருக்கிறது மட்டும் பத்தாதுங்க. நம்ம தேர்தல் பற்றியெல்லாம் பேசுகிறோம். மோடி தோற்று விட்டார், நம்ம ஊரில் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தோத்துட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனால் தோல்வி என்பது அந்த தனி மனிதர்களுடையது அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மோடி தோற்றாருங்கிறது அல்ல தோல்வி. பிஜேபி தோற்றதுன்னா ஆர்எஸ்எஸ் தோற்றதுன்னு அர்த்தம். மோடி தான் அதிகமாக பேசினாரு, உளர்னாரு, அதெல்லாம் வேற. அப்போ மோடி வேண்டாம். ரொம்ப அமைதியாக ஒருத்தர் இருக்கார், யோகின்னு. அவர் வந்தால் பரவாயில்லையா? ரொம்ப நல்லவரா? மோடி வேண்டாம். அவருக்கு பக்கத்தில் அமித்ஷா இருக்கிறாரு, அவர் வந்துட்டா பரவாயில்லையா? அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பது அல்ல நண்பர்களே. அவர்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம் என்ன தத்துவம், எப்படிப்பட்ட தத்துவம்? நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் எது? இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் சொன்னாங்க, தமிழ்நாடு இன்னைக்கு இந்த வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் கலைஞர் உருவாக்கிய சமச்சீர் கல்வி. சமச்சீர் இந்த வார்த்தையே பிடிக்காத தத்துவம் தான் ஆர்எஸ்எஸ் தத்துவம். அவங்களுக்கு சமம்னாலும் பிடிக்காது, சீர்னாலும் பிடிக்காது. அவங்களுக்கு எல்லாமே ஏணிப்படி தான், ஜாதி தான், மதம் தான், கலவரம் தான். இதுதான் அவர்களுடைய மூலதனம். இப்ப அவங்க உள்ள வந்தா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த மக்கள் விழித்து கொண்டார்கள். அவர் ராமர் கோயில் கட்டினார். கோயிலை கட்டினாரா யாருக்காவது தெரியுங்களா? போய் பார்த்தவங்கலாம் சொல்றாங்க அது கோயிலே இல்லைங்க. எங்களுக்கு தெரியுங்க, அது சமாதி தாங்க. நமக்கு தெரியாத அது கோயிலா? அது சமாதி. அந்த சமாதியை இடித்து விட்டு நீங்கள் கோயில் என்ற ஒன்றை கட்டினீர்கள். ராமருக்கு கோயில் கட்டிவிட்டால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க பரப்பினார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியாது. தமிழ்நாட்டில் 1971 இதே ராமர் பேரை வச்சு திமுகவை வீழ்த்தலாம்னு நினைச்சாங்க. அந்த தேர்தலில் தான் திமுக 184 சீட்டு சட்டசபை தேர்தலில் பெற்று வரலாற்றில் இல்லாத வெற்றியை பெற்றது. அடுத்து ஒரு தேர்தலில் திராவிடர் கழக தலைவர் அவர்கள் கிருஷ்ணரை பற்றி ஒரு கருத்தை சொன்னார். ஏன் சொன்னாருன்னா, அவங்க ஒரு விமர்சனம் வச்சாங்க, அதுக்கு அவர் பதில் விமர்சனம் வச்சார். ஐயோ கிருஷ்ணரை பற்றி பேசிட்டாங்க, கிருஷ்ணரை பற்றி பேசிட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரம் போச்சு. அப்போதான் வேலூர் இடைத்தேர்தல் வந்தது. 2 தொகுதிக்கு மட்டும் தனியாக இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் கிருஷ்ணர் தங்களை காப்பாற்றுவார்னு நினைச்சாங்க. மீண்டும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அப்புறம் ஒரு தோழர் யூடியூப்ல அவர் கருத்தை முருகனை பற்றி பேசுறார். அவ்வளோதான். அந்த கருத்து ஏற்புடையதா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், மறுக்கலாம், யாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் ஐயோ முருகனை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் முருகன் பேர்ல வேலை தூக்கிட்டு தமிழ்நாட்டில் குறுக்க நெருக்க நடந்தார். அவர் பேரும் முருகன் தான். அவர் தான் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களிடம் 2 லட்சத்துக்கு மேல வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற முருகன் அவர்கள்.
அப்போ என்ன இதுல வேறுபாடு அவங்களுக்கு புரியாததுன்னா, இந்த காஞ்சிபுரத்துல அத்திவரதர் 40 ஆண்டுக்கு அப்புறம் வெளியில வந்தாரு. அவரை எத்தனை பேர் போய் பார்த்தாங்க? 2 கோடி பேர் போய் பார்த்தாங்களாம். 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வெளில வந்திருக்காருன்னா பார்ப்பாங்க தானே, போய் பார்த்தாங்க. அந்த அத்திவரதர் காட்சிக்கு பிறகும் அடுத்த தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது. அப்ப என்ன பொருள் இதுக்குன்னா, அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு திடீர்னு பக்தி இல்லாம போச்சா? இல்ல, பக்தி இருக்கவங்க பக்தியோட தான் இருக்காங்க, கோயிலுக்கு போறவங்க கோயிலோட தான் இருக்காங்க. ஆனா அது கோயில், இது அரசாங்கம், அது வேற இது வேற, நான்சென்ஸ், தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ற அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. இப்பதான் தமிழ்நாட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்கள் இந்த அறிவை பெற ஆரம்பிக்கின்றன. பக்தி என்பது தனி சொத்து, பத்திரமா வச்சுக்கோங்க, யாரும் வேணான்னு சொல்ல, யாரும் திருடிக்கலாம் போக முடியாது. பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. இதுதான் தந்தை பெரியார் சொன்னது. உங்க சொத்தை திருடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, ஆனா ஒழுக்கமா இல்லைன்னா உதவிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும். நீங்க சாமியார்கள் பேர்ல ஆசிரமம் வைக்கிறது, சாமியார்களை வச்சு எல்லா அட்டூழியம் பண்றது, இதை நடத்துறதுக்கு ஒரு ஆட்சினா அந்த ஆட்சியை அறிவுடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த கருத்தை திராவிடர் கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால பல பேர் தேர்தல் வரும்போது ஐயோ தீகா பேச்சாளர்கள் வேண்டாங்க அப்படின்னு பயப்படுறவங்க கூட இருக்காங்க. இதுவும் ஒரு காலகட்டம் நடந்திருக்கு. ஏன்னா தேர்தல் அரசியல்ல அவங்க பயப்படுறது இயற்கை. ஆனால் நண்பர்களே, இன்னைக்கு கடைசியா இந்த கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த பேச்சாளர்கள் பட்டியலில் திராவிடர் கழகத்தின் பேச்சாளர்களான நானும் தங்கை மதிவதனியும் திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரர்களாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அதை போல தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்த தலைவர் எங்களுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். நாங்க போன இடத்துல எல்லாம் ஓட்டு வித்தியாசம் அதிகமாக தான் வந்திருக்கு. எங்கேயும் கம்மியோ 1000 2000 10,000த்துல பயப்படுறது அந்த பிரச்சனையே கிடையாது. நல்ல மெஜாரிட்டியோட நாங்க போன தொகுதி எல்லாமே மக்கள் நல்லா வாக்களிச்சிருக்காங்க. அப்ப என்ன அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பக்தி என்பது வீட்டுக்குள் இருக்க வேண்டியது, ஆட்சி என்பது எல்லோருக்குமானது, எல்லோருக்கும் கல்வி வேலை பொருளாதாரம் அதை கொடுக்கறதுக்கு தான் ஆட்சி. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். அதைத்தான் மீண்டும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதனுடைய வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமாக நிறுவிக் கொண்டிருக்கிறது. சும்மா இல்லை. கலைஞர் அவர்களுடைய கல்வி சாதனையை சொன்னனே, அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு எங்க வந்திருக்கு? அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அது மட்டும் இல்லை, படிக்க வந்தவங்களுக்கு 1000 ரூபாய், அதெல்லாம் சரி. ஒவ்வொரு கட்டமாக அண்மையில் தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பு என்னன்னா, நாட்டுப்புற கலைஞர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவி திட்டம். நீங்க என்ன வாசிக்கிறீங்க தெரியாது, என்ன டான்ஸ் ஆடுறீங்க தெரியாது, அவங்க அந்த வாழ்க்கை நசிஞ்சுதான் போகுது. அந்த டான்ஸ் ஆடி அந்த பாட்டு பாடி நம்ம சொல்லலாம் கலைகள் அழியக்கூடாது. அழியக்கூடாதுன்னா நீ கத்துக்க, அழியக்கூடாதுன்னா உங்க பசங்களுக்கு கத்துக் கொடுங்க. அவங்க ஒவ்வொரு கச்சேரிக்கும் அவங்க படுற கஷ்டம், அவங்க வேதனை. மழை வந்துருச்சு, நிகழ்ச்சி இல்லை, அவங்க வீட்டில் யார் அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. நாதஸ்வரம்னு ஒரு கலை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இப்படி ஒரு கருவி யாராவது வாசிச்சிட முடியுமா? தவில்னு ஒரு வாத்தியம் எவ்வளவு பெருசு. அந்த கலைஞர்கள் முந்தி எப்படி இருந்தாங்க? தெருவில் பல்லாக்கு போகும், பல்லாக்கில் சாமி மட்டும் போகாது, 10 ஆசாமி எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க, பல்லாக்கில் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு முன்னால இந்த நாதஸ்வரம் வாசிக்கிற வித்வான் நாதஸ்வரத்தை தூக்கிக்கிட்டு வாசிச்சுக்கிட்டே நடப்பார். தவில் வித்வான் தவில தோல்ல மாட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நடப்பாரு. இந்த பூசாரி இல்லை, மன்னிக்கணும், அவங்களாம் யாரு? குருமார்கள்.
அவங்களாம் வந்து அர்ச்சகர்கள், அவங்களாம் பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டு வருவாங்க. அந்த நிலைமையை மாற்றி அவர்களுக்கு ஒரு நலச்சங்கம் அமைத்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றியது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னைக்கு அவங்க குழந்தைங்க நீ வேணும்னா படி, அந்த இசையை படி, கலையை படி, ஆனால் அதுக்கு மேலே பாடம் படி, மேலே முன்னேறதுக்கு படி, உனக்கு இந்த அரசு உதவி செய்யும். இதுக்கு மாற்றா ஆரிய மாடல் என்ன பண்ணுது? நீங்கள் வந்து ஒரு ஆசாரி, நகை ஆசாரியா இல்லை மர ஆசாரியா, நீங்கள் ஒரு மீனவரா, நீங்கள் ஒரு மண்பாண்டம் செய்கிற குயவரா, உங்கள் பசங்கள்லாம் படிக்க வந்தா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 5 மார்க் போட சொன்னவர் கலைஞர். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமா? நீங்கள் இந்த குலத்தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் பையனோ பொண்ணோ 18 வயசில் உங்கள் ஜாதி தொழிலை செய்ய வந்தா 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கடன் கொடுக்குறோம். 1 லட்சம் ரூபாய் உதவி கூட கிடையாதுங்க, கடன். 18 வயசுல காலேஜுக்கு வர்றதா, 18 வயசுல ஜாதி தொழிலை செய்யறதா? 18 வயசுல ஜாதி தொழிலை செய் அப்படிங்கிறது தான் பிஜேபி, அதன் பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தத்துவம். 18 வயசுல நீ படிக்க உன் பிள்ளைய அனுப்பு, 1000 ரூபாய் உனக்கு நான் கொடுக்கிறேன், நான் இந்த குழந்தையின் தந்தை, உங்கள் தந்தையை போல் நான் இருப்பேன் என்று ஒரு நாட்டினுடைய முதல்வர் சொல்றாரு. இதுதான் திராவிட மாடல். இந்த கருத்தை, கொள்கையை நம்முடைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் எடுத்து சொல்லணும். அந்த திட்டத்துக்கு என்ன பேரு? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா திட்டம். நீங்க வந்து நல்ல கை கூலிக்காரனா வான்னு சொல்றான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம திட்டத்துக்கு என்ன பேரு? புதுமை பெண் திட்டம், தவ புதல்வன் திட்டம். நம்ம பிள்ளைங்களை புதுமை பெண்ணா, தவ புதல்வனா, நான் முதல்வனா வாங்க வாங்கன்னு சொன்னா அது திராவிட மாடல் அரசு. அதை உருவாக்கியவர் கலைஞர், அதை எடுத்து நடத்துகிறவர் நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த கருத்தை, அவரை பற்றி புகழ வேண்டாம் நண்பர்களே, புகழ் மாலை சூடாதீர்கள். இந்த கொள்கையை, கருத்தை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். 2026 மட்டுமல்ல, 2062 இந்த நிலை மாறாது. அதை சொல்லுகிற அரசியல் தெளிவை நம் இளைஞர்கள் பெற வேண்டும், மக்களிடம் இந்த கொள்கையை பரப்ப வேண்டும். அதுதான் என்றும் மறையாத, காலம் உள்ளவரை வாழும் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றிக்கடன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.